பூதமுடியெல்லாம் இறங்க. ஐயோ, நம்ம பொண்ண மூணாம் தாரம்மாவா கொடுக்கறது? ரைட் ரைட். Right, 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 right. Right, right, yeah, right. ஏய் பையா, இங்க வா. என்னங்க? பூதமுடிக்கு எப்படி போனோம்? வாங்க, நான் வழி காட்டுறேன். அந்த பெரிய பெட்டி கொடுங்க. வேணாம் வேணாம், அப்புறம் உனக்கு இதுக்காக தனியா காசு கொடுக்கணும். அந்த சின்ன பெட்டியாவது கொடுங்க. பெரிய பெட்டியை கொடுத்தாலும் கொடுப்பேன், சின்ன பெட்டியை கொடுக்கவே மாட்டேன். இதுல விலை மதிக்க முடியாத பொருள்லாம் இருக்கு. ஏன்டா நின்னுட்ட? விலை மதிக்க முடியாதது கூட நான் வர விரும்பல. நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும், அங்க பாதுகாப்பான விவரம் சொல்லுவாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கத்தில எடுக்கிற? மரியாதையா விலை மதிக்க முடியாததை கொடுத்துரு. விலை மதிக்க முடியாத பொருளா? இதுல புல்புல் தாரா இருக்குதியா? ஒழுங்கா கொடுக்க மாட்டேன். சொன்னா நம்ப மாட்டேன். அவுத்து காட்டுறேன் பாரு. வாட்ச் இது நல்லா இருக்கா? ஏய், விலை மதிக்க முடியாதுன்னு இதத்தான் சொன்னியா? தப்பிச்ச. ஏங்க இது பூதமுடி தானே? ஆமாயா. நமக்கு எந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா, ஒரு தீவட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதுனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்பகால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்கியராஜ்னு சொல்றாங்க.
அது உங்களுக்கும் பொருந்தும். அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போக வேண்டிய கிருக்கேன். இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர். நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்கேன். வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க? 4 பேய், 4 பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு. பேரு சிகாமணி. அது மத்த பேய்கள் எல்லாம் அடிச்சு துரத்திரும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கதான் தங்க போறாரு. நல்லா கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? 7 ரூம் ரெடி. அடேங்கப்பா, 7 ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க 7 ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம். 7 நாளைக்கு 7 ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூம கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க. ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் எல்லாம் ஆகலீங்களா? 1க்கு 2 இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்க ஆடின நான் ஒத்துக்கவே முடியாது. ஐயோ அப்பா வராது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட என்னங்க, என்னமோ 3வது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ளை தம்பிய கையோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க கூடாது. அட இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்பதானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ளை லட்சணமா இருக்காரா? லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம். உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அதை விடுங்க, அதுக்குதான் செருப்பு இருக்கு. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. 2 இன்ச்சில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ளை நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க? சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க. அதுக்கு இல்லடி, அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட அறிவு கட்டவள, என்ன வாரதுலே இரு. அவன் கலாரசனை உள்ள வேண்டும் நம்ம மக கடுதாசியில எழுதினால அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காலிஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க ஏங்க அவர்கிட்ட போய் ஃப்ளவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவை பத்தி கேட்டிருக்கணும். ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுறேன். அந்த ஆபீசர் தம்பியே எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிச்ச மாதிரி தானே கீதா? அதனால நீ என்ன பண்ற, நல்ல பொண்ணாட்டம் அவர்கிட்ட போய் கலன்னு பேசுற. அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கறதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. அதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறேன், நீ எடுத்து போய் கொடு. இப்ப என்ன பண்ற? எந்திரி எந்திரி, இந்த காஃபி எடுத்து போய் கொடுத்துட்டு வா. இதுவே அவருக்கு பிடிக்கலன்னா? பிடிக்கலைன்னா அவருக்கு நேரம் நல்லா இருக்கு, உனக்கு இன்னும் நேரம் வரலன்னு அர்த்தம். போடி. கேள்வியை பாரு. ஐயோ, ஓடியா ஓடியா ஓடியா, சீக்கிரம் வாடா. என்ன புடி, மெதுவா போடா. வா 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 வா.
லா 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 பாப்பா 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 ஓ பாப்பா லா 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 லீ லா 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 லீ லா 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 யாரா நீங்க? நாங்க ஹெட்மாஸ்டர் பசங்க புதுசா வந்திருக்க ஆபீசருக்கு காபி கொண்டு வந்திருக்கோம். அப்படியா? வாங்க. கை கட்டு. இங்க தங்கி இருக்கிற ஆபீசர் ரொம்ப கோவக்கார். அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோட செய்ய சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார். அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க. நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லுவேன். குடு சொல்றா. கொடுங்கக்கா. ஏண்டா புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ல கொலை பண்றதுக்காகவே காப்பில கிளாஸ போட்டு கொண்டாந்துருக்கீங்க. நட போலீஸ். சார், இந்த பசங்க ரொம்ப வாளுங்க. காதை புடிச்சு நல்லா முறுக்குங்க. டேய், ஆபீசர்ட்ட ஏன்டா தகராறு பண்றீங்க? இவர்தான் ஆபீசர்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக இங்க வந்தீங்க? காபி கொடுத்துட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. டேய், காப்பிலே அப்படி கிளாஸ் தூள் போட்டிருக்கீங்களே, சாப்பாட்டுல என்னென்ன கலப்பீங்க? தெரியாது. ஏன்டா அழுகுற? நீங்க அழுகுற மாதிரி மிரட்டுனீங்க, அதான் அழுகுறான். ஆஹா, அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றேன். அப்படி வா. இந்த எட்டனாவ இந்த கைக்குள்ள போகிட்ட போலியே. ஹாய், போயிடுச்சே. எப்படி? மாமா மாமா எனக்கும் கத்து கொடுங்க மாமா. நீங்க போட போற சாப்பாடை வச்சுதான் உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும். டிங்கு, நல்லா மாட்டிக்கிட்டியா? அக்கா அக்கா, எனக்கு அந்த மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிக்க சிரிக்க பேசுறாரு, வேடிக்கையெல்லாம் காட்டுறாரு. எனக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கல. பேக்கு மாதிரி இருக்காரு. உனக்கு பிடிக்கலன்னா நானும் மனசை மாத்திக்க வேண்டியதுதான். அதாண்டா நல்லது. சீக்கிரம் மாத்திக்கடா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.